குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இந்த கம்மிங் வீக்லி டெஸ்ட்டுக்கு நம்ம லெசன் 15 பார்க்குறோம். நர்வஸ் சிஸ்டம், அதாவது நரம்பு மண்டலம். அதில் வந்து நாம் இதுக்கு முன்னாடி மூளையினுடைய அமைப்பு, அதனுடைய பணிகள் அது வரலும் பார்த்தோம். அடுத்து தண்டுவடம். தண்டுவடங்கிறது குழல் போன்ற ஒரு அமைப்பு. மூளையின் உள்ளே முதுகெலும்பு தொடரினுடைய நரம்பு குழலுக்குள் காணப்படும். மூளையை சுற்றி எப்படி மூளையை சுற்றி எப்படி மூளை வந்து 3 உரையினால் பொருத்தப்பட்டு காணப்படுகிறதோ அதே மாதிரி தண்டுவடமும் மூவகை ஜவ்வுகளால் மூடப்பட்டுள்ளது. இது முகுலத்தினுடைய கீழ்ப்புறத்தில் தொடங்கி இடுப்பெலும்பினுடைய கீழ்ப்புறம் வரை தண்டுவடம் நீண்டு காணப்படும். தண்டுவடத்தினுடைய கீழ்ப்புறம் குறுகிய மெல்லிய நார்கள் இணைந்தது போன்று ஒரு அமைப்பு காணப்படும். அதுக்கு பேர் பைலம் டெர்மினலே. 2 மார்க்கில் கேட்டால் எழுதணும், 1 மார்க்கில் கேட்டால் எழுதணும். பைலம் டெர்மினலே என்றால் என்ன? பைலம் டெர்மினலே. தண்டுவடத்தினுடைய உட்புறம் பார்த்தீங்கன்னா தண்டுவட திரவத்தினால் நிரம்பியுள்ள குழல் இருக்கும். இது வந்து மைய குழல் அப்படின்னு சொல்கிறோம். தண்டுவடம் வந்து சாம்பல் நிற பகுதியானது ஆங்கில எழுத்தான ஹச் போன்று இருக்கும். ஹச் எழுத்தினுடைய மேற்பக்க முனைகள் வயிற்றுப்புற கொம்புகள், கீழ்ப்பக்க முனைகள் முதுகுப்புற கொம்புகள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வயிற்றுப்புற கொம்புகளில் கற்றையானது நரம்பிலைகள் சேர்ந்து பரிவு நரம்புகளை உண்டாக்கும். முதுகுப்புற கொம்புகளிலிருந்து வெளிப்புறமாக வரக்கூடிய நரம்பிலைகள் எதிர்ப்பறிவு நம்ம படிச்சிருக்கோம். பரிவு நரம்புகள் எதிர்ப்பறிவு நரம்புகள்னு சொன்னோம் இல்லையா? எதிர்ப்பறிவு நரம்புகளை உண்டாக்குகிறது. இந்த ரெண்டும் இணைந்து தண்டுவட நரம்புகளை உண்டாக்குகிறது. வெளிப்புற வெண்மை நிற பகுதி நரம்பிலை கற்றைகளை கொண்டுள்ளது. தண்டுவடமானது மூளைக்கும் பிற உணர்ச்சி உறுப்புகளுக்கும் இடையே உணர்வு தூண்டல்களையும் இயக்க தூண்டல்களையும் கடத்துகிறது. அதேமாதிரி இது உடலினுடைய அனிச்சை செயலுக்கு பயன்படக்கூடியது தான் இந்த தண்டுவடம். மூளையினுடைய அனிச்சை செயலுக்கு பயன்படக்கூடியது தண்டுவடம். அதேமாதிரி மூளை தண்டுவட திரவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூளையானது சிறப்பு திரவத்தினால் மிதந்த நிலையில் இருக்கும். இந்த திரவம் வந்து மூளை தண்டுவட திரவம் அப்படின்னு சொல்கிறோம். மண்டையோட்டுக்குள்ளே நிணநீர் போன்றுள்ள இந்த திரவம் மூளையை அதிர்வுகளிலிருந்து பாதுகாக்கிறது. தண்டுவடத்தினுடைய மையக்குழலிலும் இந்த திரவம் கண்டிப்பாக இருக்குது. மூளையில் எப்படி சுற்றி இந்த திரவம் காணப்படுதோ அதே மாதிரி தண்டுவடத்தினுடைய சுற்றியும் இந்த மூளை தண்டுவட திரவம் காணப்படுகிறது. இதனுடைய பணிகள் முக்கியமானது 4 பாயிண்ட்டு. திடீர் அதிர்வுகளின் போது மூளை பாதிப்படையாமல் பாதுகாக்கிறது. மூளைக்கான ஊட்டச்சத்துக்களை அளிக்கும் பணியை மேற்கொள்கிறது. மூளையில் உருவாகக்கூடிய கழிவுகளை சேகரித்து வெளியேற்றும் பணியினை மேற்கொள்கிறது. மூளை பெட்டகத்தின் உள்ளே நிலையான அழுத்தத்தை பராமரிக்க பயன்படுகிறது. ரைட். அடுத்தது அனிச்சை செயல். அனிச்சை செயல் வந்து தன்னிச்சையாக ஒரு தூண்டலுக்கு பதில் விளைவாக நடக்கூடிய எதிர்வினை தான் அனிச்சை செயல். தன்னிச்சையாக 2 வகையான அனிச்சை செயல்கள் இருக்குது. எளிய அல்லது அடிப்படையான அனிச்சை செயல்கள், இன்னொன்று பெறப்பட்ட அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட அனிச்சை செயல்கள். ரெண்டையுமே பார்த்துக்குங்க, வெரி இம்பார்ட்டன்ட். இதில் வந்து ஒரு தண்டுவட அனிச்சை செயல் என்றால் என்ன? பெரும்பாலான அனிச்சை செயல்கள் தண்டுவடத்தினால் கண்காணிக்கப்பட்டு கட்டுப்படுத்தப்படுகிறது. இதுதான் தண்டுவட அனிச்சை செயல்னு சொல்கிறோம். அது அனிச்சை வில் என்றால் என்ன? 2 மார்க். நரம்பு செல்களுக்கு இடையே நடைபெறக்கூடிய தூண்டல் துளங்கள் அனிச்சை செயல் பாதைகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து அனிச்சை வில் எனப்படுகிறது. சரி, ஒரு சூடான இப்போது எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா இது எழுதணும். சூடான தட்டினை நாம் தொடும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? நம்முடைய உடலினுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? தொட்டுக்கிட்டே இருப்போமா? எடுத்துக்குவோம். அதுக்கு வந்து அதுதான் அனிச்சை செயல். ரைட். இந்த அனிச்சை செயலுக்குனுடைய செயல் வடிவத்தை கேட்டால் எழுத தெரியணும். பாருங்க, ஒரு டயராம் போட்டிருக்காங்க. அனிச்சை செயல் மற்றும் அதனுடைய செயல்படும் பாதை. இதை வந்து நல்லா தரவாக பார்த்துக்குங்க. அடுத்தது இந்த புற அமைவு நரம்பு மண்டலத்துக்கு போகலாம். புற அமைவு நரம்பு மண்டலம், அனிச்சை செயலினுடைய வகைகள், அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, இதெல்லாம் தரவாக பார்த்துக்கிட்டு அடுத்தது புற அமைவு நரம்பு மண்டலத்தை பாருங்கள். இதில் வந்து மூளை தண்டுவடத்திலிருந்து உருவாக்கக்கூடிய நரம்புகள் புறமைவு நரம்பு மண்டலத்தை உருவாக்கிறது. மூளையிலிருந்து உருவாக்கக்கூடிய மூளை நரம்பு அல்லது கபால நரம்புகள் அப்படின்னு சொல்கிறோம். தண்டுவடத்திலிருந்து உருவாக்கக்கூடிய நரம்புகள் தண்டுவட நரம்புகள்னு சொல்கிறோம். அப்போ கபால நரம்புகள் என்ன? 12 இணை. இது ரொம்ப முக்கியமானது. 1 மார்க். கபால நரம்புகள் எவ்வளவு? கபால நரம்புகள் வந்து 12 இணை கபால நரம்புகள். இது ஒரு முக்கியமானது. சில கபால நரம்புகள் உணர்ச்சி நரம்புகளாக செயல்படுகிறது. இவை உணர்வுகளிலிருந்து நரம்பு துணுகளை மூளைக்கு எடுத்து செல்கிறது. எடுத்துக்காட்டு, கண்ணில் இருக்கக்கூடிய பார்வை நரம்புகள் கபால நரம்புகள். இதில் சில நரம்புகள் கண் கோலம் சுழலுவதற்கு பயன்படுகிறது. கண் கோலம் சுழலுவது இல்லையா, அதுக்கு பயன்படுகிறது. கண்ணில் உள்ள தசைநார்கள், விழித்திரையினுடைய தசைநார்கள், கண்ணீர் சுரப்பி, இதில் எல்லாம் செயல்புரிவதற்கு இந்த கபால நரம்புகள் பயன்படுகிறது. சரி, இன்னொன்று தண்டுவட நரம்புகள். அது வந்து 31 இணை, மறந்துடக்கூடாது. அது 12 இணை, இது 31 இணை. தண்டுவட நரம்புகள் 31 இணைங்கிறத மறந்துடக்கூடாது. இணை தண்டுவட நரம்புகள் உருவாகிறது. தண்டுவடத்திலிருந்து ஒவ்வொரு தண்டுவட நரம்பிற்கும் கீழ்ப்புற உணர்ச்சி வேர்களையும் மேல்புற இயற்கை வேர்களையும் பெற்றிருக்கிறது. மேற்புற தண்டுவட நரம்புகள் நரம்பு வேர்கள்
தூண்டல்களை தண்டுவடத்தை நோக்கி கடத்தும்படியாகவும், கீழ்ப்புற தண்டுவட நரம்புகள் வேர்கள் தண்டுவட நரம்புகள் வந்து தண்டுவடத்திலிருந்து வெளிப்புறமாக கடத்தும்படியாகவும் அமைந்துள்ளது. இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது தானியங்கு நரம்பு மண்டலம். இது டயக்ராம் போட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்குங்க. என்னென்ன பகுதியை கட்டுப்படுத்துகிறது? உள்ளுறுப்பு நரம்பு மண்டலம்னு சொல்கிறோம். தானியங்கு நரம்பு மண்டலத்துக்கு இன்னொரு பேர் என்ன? உள்ளுறுப்பு நரம்பு மண்டலம். மறந்துடக்கூடாது, உள்ளுறுப்பு நரம்பு மண்டலம். சரி, இதில் பரிவு மற்றும் எதிர்பரிவு நரம்பு மண்டலம். பரிவு நரம்பு மண்டலம் அதுக்கு ஆப்போசிட் செயல் தான் எதிர்பரிவு நரம்பு மண்டலம். அதை நல்லா தரவை பார்த்துக்குங்க. இதில் இந்த இதுவரையிலும் நம்ம இந்த லெசனே வந்து முடிய போகுது. நீங்கள் வரக்கூடிய வீக்கல் டெஸ்ட் இதில் தரவாக படித்து எழுதுவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இதில் வந்து நல்லா தரவாக பாருங்கள். இதில் டவுட் இருந்தால் கேளுங்க. வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, புக் பேக் கொஷினும் அடுத்தது இன்டீரியர் கொஷினும் பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ.